வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் சப்ஜெக்டுடைய ப்ரிப்பரேஷன் பிளானை தான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய கேண்டிடேட்ஸ் பிஎஸ்சிஆர் ஆப்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்னால் செய்ய முடியல. இந்த வீடியோவில் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் பற்றி நாம் இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல், ஹவு டு ப்ரிப்பரேஷன் பிளான், ரிசோர்ஸஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் ஆப்ஷனலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, முதல்ல இந்த பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இதனுடைய நேச்சர் என்ன? ஸ்கோப் ஆஃப் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷன் ஃபார் த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், இதை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் எடுக்கணும்னா இதுக்கு அகாடமிக் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு டிகிரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும், அல்லது ஜேஎன்யூ போன்ற பெரிய யூனிவர்சிட்டிஸில் படித்தவங்களால தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனில் எடுக்க முடியும், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறு. சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி மாதிரியே இந்த பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனும் ஒரு ஜென்ரலிஸ்ட் ஆப்ஷன் தான். ஜென்ரலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இதுக்குன்னு தனியாக அகாடமிக் ஸ்பெஷலைசேஷன் தேவை கிடையாது. அதனால் உங்களுக்கு அகாடமிக் பேக்ரவுண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இல்லைனா கூட நீங்கள் தாராளமாக பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனலை சூஸ் பண்ணலாம். முக்கியமாக 2 க்ரைட்டீரியா ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். முதல் விஷயம், உங்களுக்கு அதில் நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது, அது ஃபீஸிபிளாக இருக்கணும். ஃபீஸிபிலிட்டி அப்படின்றது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அது மார்க்ஸை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆப்ஷனலாக இருக்கணும். இதுக்கு 2 ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆப்ஷனில் எடுத்து அதனுடைய சிலபஸை பார்க்கணும். ரெண்டாவது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து பார்க்கணும். கண்டிப்பாக சிலபஸ்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா இருக்காது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், ஒரு கம்ஃபர்ட் லெவல் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ஆப்ஷனலை டிசைட் பண்ணணும். இந்த அடிப்படையில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். வருடம் மெயின்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் இதில் பிஎஸ்சிஆர் ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 1200, 1300 இந்த ரேஞ்சில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட சோஷியாலஜி, பிஎஸ்ஐஆர், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் மோரர்லெஸ் சேம் நம்பரில் இருக்கும். பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனலை நீங்கள் ஒரு 3-4 மாதங்களில் கவர் பண்ணி முடிச்சிடலாம். கரெக்டாக படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 240 மார்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது ஒரு சேஃப் ஆப்ஷனல். எப்படி சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி இதெல்லாம் இருக்கோ அதே போல் நீங்கள் ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு டீசன்ட் ஸ்கோர் வந்துடும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதில் நீங்கள் கெயின் பண்ணக்கூடிய நாலேஜ், இந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸில் அப்டெயின் பண்ணுற சில நாலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ், நாலேஜ் ஏரியாஸ் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்லையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎஸ்ஐஆர் ஜிஎஸ் ஓவர்லேப்பை உங்களால் கவனிக்க முடியும். பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனலில் லேர்ன் பண்ணுற நாலேஜை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சில ஜிஎஸ் பேப்பர்ஸ், ஜிஎஸ் டாபிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பேப்பர் 2 இதில் அப்ளை ஆகும். இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பேப்பர் 1 இதில் அப்ளை ஆகும். அடுத்தது இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் பேப்பர் 2 இதில் அப்ளை ஆகும். அதாவது பிஎஸ்ஐஆரில் கெயின் பண்ணக்கூடிய நாலேஜை செலக்டிவாக நீங்கள் இந்த ஜிஎஸ் பேப்பர்ஸில் அப்ளை பண்ணலாம். அதே போல் ஜிஎஸ் பேப்பர்ஸில் அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜை செலக்டிவாக நீங்கள் பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல்லையும் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் இதனுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா
புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்தியல் ரீதியாக நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். சிலபஸ் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிஎஸ்சிஆர் ஆப்ஷன் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது, நிறைய படிக்கணும் போல இருக்கே அப்படின்ற ஒரு சிந்தனை வரலாம். ஆனால் அதனுடைய எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கான்செப்ட் தான். அது இல்லாமல் ஜிஎஸ் கனெக்ஷனோட நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு பிஎஸ்ஐஆர்னுடைய சிலபஸில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த கான்செப்ஷுவல் பார்ட்டில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பிஎஸ்ஐஆரை குவிக்காக மாஸ்டர் பண்ணிடலாம். அதே போல் பிஎஸ்சிஆர் ஆப்ஷனுக்கு லிமிட்டடாக ரிசோர்ஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். நிறைய புக்ஸை வாங்கக்கூடாது, தேவையான அளவுக்கு புக்ஸ் வாங்கணும். அதில் ஒரு சில புக்ஸ் மெட்டீரியல்ஸ் தான் இன்டெப்த்தாக படிக்கணும். ஒரு சில புக்ஸை நீங்கள் செலக்டிவ் ரீடிங்க்கு யூஸ் பண்ணால் போதும். அதாவது ஒரு சில டாபிக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அந்த புக்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே போதும். ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆப்ஷனில் 3 மாதங்கள்லேருந்து 4 மாதங்களுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒருவேளை உங்களுடைய ஆப்ஷனல் பிஎஸ்ஐஆர் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நிறைய மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, பிஎஸ்சிஆர் பேப்பர் எழுதும் பொழுது ஜிஎஸ்ல அவங்க கெயின் பண்ணுற நாலேஜ் இருக்கு இல்லையா, மெயினாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் கெயின் பண்ணுற நாலேஜ், பாலிட்டி, கான்ஸ்டியூஷனில் கெயின் பண்ணுற நாலேஜ், இதெல்லாம் ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படியே பிஎஸ்ஐஆரில் இறக்கிடுவாங்க. இது செய்யக்கூடாது, இது ஆபத்து. ஜிஎஸ்ல படித்தது எல்லாத்தையும் நீங்கள் பிஎஸ்ஐஆரில் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் பிஎஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், தியரி இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து ஜிஎஸ்ல படித்த விஷயங்களை நீங்கள் செலக்டிவாக பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனலில் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மிஸ்டேக்கை அவங்க செஞ்சுருவாங்க. அதனால் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை இன்னொரு முறை எழுதுகிற மாதிரி கூட போயிடும். அதனால் நீங்கள் சப்ஜெக்டினுடைய நேச்சரை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கான்செப்ஷுவல் சப்ஜெக்ட், அப்ளிகேஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ், அதாவது கான்செப்டை அப்ளை பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜிஎஸோட கனெக்ஷன் இருக்குது, ஜிஎஸ் ஓரியன்டேஷன் இருக்குது. ஆனால் ஜிஎஸ்ல படிக்கிறது எல்லாத்தையும் அப்படியே இதில் நீங்கள் எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் நடப்பு செய்தியில் ஜிஎஸ்ல நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுவீங்க. ஓவர் என்தூசியாசமில் பிஎஸ்சிஆர் ஆப்ஷனில் இதெல்லாம் எடுத்து சில பேர் எழுதிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வைங்க. பிஎஸ்ஐஆர் ஆப்ஷன் இது ஒரு ஹியூமனிட்டிஸ் சப்ஜெக்ட், இது வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் கிடையாது. அதனால் இதில் ஆப்சல்யூட் ட்ரூத் அப்படின்ற விஷயம் இல்லை. எதையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால் மனசில் வச்சுக்கோங்க, தேர் ஆர் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த விஷயம் இப்படி தான், இந்த ரியாலிட்டி இப்படி தான் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஆல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஹாவ் சம் லாஜிக். எல்லா விதமான கருத்தியல், சிந்தனை இது எல்லாமே பிஎஸ்ஐஆரில் அக்செப்டட். எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போது இங்கே ட்ரூத் அப்படின்னு சொல்லும்போது ஷிஃப்டிங் ட்ரூத்து தான், டைனாமிக் ட்ரூத்து தான். எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒரு உண்மை இருக்கும். மார்க்சிசம் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அது ஒரு கான்செப்ட், அதில் உண்மை இருக்கும். லிபரலிசம் ஒரு கான்செப்ட், அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அதில் ஒரு உண்மை இருக்கும். ஃபெமினிசம் ஒரு கான்செப்ட், அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அதில் ஒரு உண்மை இருக்கும். அதனால் எல்லா கான்செப்ட்ஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு ஓப்பன் மைண்டோட நீங்கள் லேர்ன் பண்ணணும். அப்போது அனலைஸ் பண்ணணும், கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணணும், நீங்களும் கேள்வியை எழுப்பணும். ஸோ இதில் வந்து டெஃபினட் ட்ரூத், ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது கிடையாது. சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்ரோச்சை வச்சு தான் நீங்கள் அணுக வேண்டி இருக்கும். அடுத்தது நாம் சிலபஸை டீகோட் பண்ணிடலாம். நீங்கள் முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, பிஎஸ்சிஆர் ஆப்ஷனல் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வைக்கணும். எப்பயுமே இந்த பிரிண்ட் அவுட் உங்ககிட்ட இருக்கணும். பிஎஸ்சிஆர் சிலபஸை நாம் எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தியரி பார்ட், ஓகேவா. செகண்ட் பார்ட் ஜிஎஸ் ஓரியன்ட் டாபிக்ஸ். தியரி பார்ட் எங்கே இருக்கும்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இது ரெண்டுலேயும் செக்ஷன் ஏல மெயினாக இருக்கும். ஜிஎஸ் ஓரியன்ட் டாபிக்ஸ் இது எங்கே இருக்கும்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இதில் செக்ஷன் பியில் இருக்கும். ஜிஎஸ் ஓரியன்ட் டாபிக் அப்படின்னு சொல்கிறது, இந்த டாபிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஜிஎஸ்ல படிக்கக்கூடிய டாபிக்ஸ்
மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேயும் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா ஜிஎஸ்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய நாலேஜை செலக்டிவாக நீங்கள் பிஎஸ்சிஆர் ஆப்ஷனலுக்கு அப்ளை பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் தியரி பார்ட் சொன்னேன் இல்லையா, இதில் எதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திங்கர்ஸ் இவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும், கான்செப்ட்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும், அப்ரோச்சஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். பேசிக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா கொஞ்சம் புக்கிஷாக நீங்கள் படிக்கணும், கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும். இரண்டாவது பகுதி அதாவது ஜிஎஸ் ஓரியன்ட் டாபிக்ஸ், இது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் படிக்கிற விஷயங்களை இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். புரியுதா? ஆனால் இதை யூபிஎஸ்சி எப்படி கேள்வியாக கேட்பாங்கன்னா டைரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியாக ஜிஎஸ் பேப்பரில் வர்ற மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க. கேள்விகளை கண்டெக்சுவலைஸ் பண்ணி கேட்பாங்க, அந்த கேள்வியை கான்செப்ஷுவலைஸ் பண்ணி கேட்பாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு தேதியில் ரஷ்யா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் கோல்டு வார் பாலிட்டிக்ஸை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது இன்னைக்கு தேதியில் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் எப்படி கொலோனியல் ரிலேஷன்ஷிப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த ஜிஎஸ் ஓரியன்ட் டாபிக்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்செப்டை அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். தியரி பார்ட்டில் மார்க்சிசம், லிபரலிசம், ரியலிசம், ஃபெமினிசம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நீங்கள் தியரிட்டிக்கலாக லேர்ன் பண்ணணும். இந்த செகண்ட் பார்ட் ஜிஎஸ் ஓரியன்ட் டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டைனமிக்காக லேர்ன் பண்ணணும். இதில் எந்த மாதிரி டாபிக்ஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மூமெண்ட்ஸ், ப்ரெஷர் குரூப், என்விரான்மெண்டல் மூமெண்ட், இன்ட்ரெஸ்ட் குரூப், கேஸ்ட், ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ், எத்னிசிட்டி, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இந்த செகண்ட் பார்ட்டில் வரும். ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆர்கானிக் கனெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் படிக்கக்கூடிய கான்செப்ட், பெர்ஸ்பெக்டிவ், ஐடியாஸ்லாம் நீங்கள் செகண்ட் பார்ட்டில் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்? டைனமிக்காக அப்ளை பண்ணணும். அடுத்து பேப்பர் 2 இருக்குது பார்த்தீங்களா, பேப்பர் 2ல் 2 செக்ஷன் இருக்குது, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி இருக்கும். செக்ஷன் ஏல வருதா செக்ஷன் பியில் வருதான்னு நிறைய கேள்விகளை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த 2 செக்ஷன்ஸும் ஓவர்லேப் ஆகும். பேப்பர் 2ல் செக்ஷன் ஏல வரக்கூடிய கான்செப்ட்ஸ், பெர்ஸ்பெக்டிவ், ஐடியாஸ் இதெல்லாம் நீங்கள் செக்ஷன் பியில் அதாவது இந்த ஜிஎஸ் ஓரியன்ட் டாப்பிக்காக இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இந்த செக்ஷன் பி டாபிக்ஸ் டைனமிக்காக இருக்கும். தற்போதைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு கேள்வி இருக்கும். அதை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணோன்னா செக்ஷன் ஏல வர தியரி பார்ட்டை வச்சு அட்டாக் பண்ணி அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு செக்ஷன் ஏல நீங்கள் இந்த மாதிரி கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுவீங்க, அதாவது தியரி பார்ட்டில் லேர்ன் பண்ணுவீங்க. குளோபலைசேஷன், கோல்டு வார், அது இல்லாமல் ரீஜனலைசேஷன் ஆஃப் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ், அப்ரோச்சஸ், இதில் மார்க்சிசம், ரியலிஸ்ட் இதெல்லாம் வரும். இது அப்படியே செக்ஷன் பியில் அப்ளை ஆகும். உதாரணத்துக்கு கேள்வி எப்படி இருக்கலாம்னா குளோபலைசேஷன் கான்செப்ட் எப்படி இன்னைக்கு தேதியில் யூஎன் சிஸ்டமில் அப்ளை ஆகுது, இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் கான்ஸ் என்ன அப்படின்னு கேள்வி வரலாம். கோல்டு வார் கான்செப்ட் எப்படி இன்னைக்கு தேதியில் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில் அப்ளை ஆகுது, அல்லது சவுத் ஏஷியன் பாலிட்டிக்ஸில் அப்ளை ஆகுது அப்படின்னு கேள்வி வரலாம். ரியலிஸ்ட் அப்ரோச் எப்படி இந்தியன் ஃபாரின் பாலிசிலையும் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸுடைய ஃபாரின் பாலிசிலையும் அப்ளை ஆகுது, இப்படி கேள்வி வரலாம். ஸோ இந்த ஆர்கானிக் இன்டர் கனெக்ஷன் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி இடையிலான டாபிக்ஸில் எப்பயுமே இருக்கும். அது இல்லாமல் பிட்வீன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2 பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 பேப்பர்ஸ்க்கு நடுவுலையுமே பல்வேறு கான்செப்ட்ஸ், பெர்ஸ்பெக்டிவ், ஐடியாஸ், அதாவது அந்த தியரி பார்ட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளேயும் ஓவர்லேப் இருக்கும். உதாரணத்துக்கு மார்க்சிசம், ஃபெமினிசம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேப்பர்லையும் லேர்ன் பண்ணுவீங்க, செகண்ட் பேப்பர்லேயும் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ
இந்த கனெக்ஷனையும் நீங்கள் ஏற்படுத்தணும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக சப்ஜெக்ட்ஸை படிக்கும்பொழுது நிறைய ஏரியாஸில் ஓவர்லேப் இருக்கிறத உங்களால் உணர முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கான்செப்ட்ஸை படிக்கும்போது, திங்கர்ஸை படிக்கும்போது, பர்ஸ்பெக்டிவ்ஸை படிக்கும்போது, அப்ரோச்சஸை படிக்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக நாலேஜை எடுத்துடணும். இதுதான் முக்கியம். இதை செஞ்சிட்டாலே 50% பிஎஸ்சிஆர் ஆப்ஷனில் முடித்த மாதிரி. இதை நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா கேள்வி எப்படி வந்தாலும் இந்த நாலேஜை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர்ஸை எழுதிடலாம். சரி, அடுத்தது நீங்கள் பிஎஸ்சிஆர் ஆப்ஷனல் படிக்க ஆரம்பிக்கும் போது எந்த சீக்வன்ஸில் படிக்கணும், எந்த ஃப்ளோவில் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணுற தப்பு, சிலபஸில் டாப்பிக்கை எந்த சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்களோ அந்த சீக்வன்ஸில் அப்படியே மெக்கானிக்கலாக படிப்பாங்க. இது தவறு. இதை ஸ்பெசிஃபிக்காக எந்த சீக்வன்ஸில் படிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியமானது. முதல்ல பேப்பர் 1 நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, வாட் இஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ், வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதை படிக்கணும். அதாவது பேசிக்காக இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் என்ன, இதனுடைய யூஸ் என்ன, இதை எதற்காக ரிசர்ச்சர்ஸ் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க, இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் போகும்போது ரொம்ப இன்டெப்த்தாக போயிடக்கூடாது. வாட் இஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ், வாட் இஸ் அப்ளிகேஷன், அதை பார்க்கணும். அது இல்லாமல் வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் என்ன, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இதுக்குள்ளே நிறைய அப்ரோச்சஸ்லாம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எடுத்த உடனே போக வேண்டாம். போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. உதாரணத்துக்கு பிஹேவியரலிசம், இந்த மாதிரி அப்ரோச்சஸ் இருக்கும். இதுக்குள்ளே முதல்ல போகக்கூடாது. புரியுதா? இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அடுத்தது நீங்கள் எதுக்குள்ளே போகணுன்னா, இந்த திங்கர்ஸ் அண்ட் கான்செப்ட் இதுக்குள்ளே டைரெக்டாக போயிடணும். எதில் ஸ்டார்ட் பண்ணணுன்னா, வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட், இதுதான் அடுத்தது நீங்கள் படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிஸ், இதை படிக்கணும். ஃபேசிசம், ஃபெமினிசம், சோஷியலிசம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணணும். 4வது தியரிஸ் ஆஃப் ஸ்டேட், இந்த பகுதியை படிக்கணும். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் பவர், இதை படிக்கணும். இந்த சீக்வன்ஸில் படித்தா தான் ப்ராப்பராக உங்களால் நாலேஜை அப்டெயின் பண்ண முடியும். சீக்வன்ஸை மாற்றிட்டிங்கன்னா அந்த ஃப்ளோ இல்லாமல் போயிடும், புரிதல் இருக்காது. அடுத்தது நீங்கள் எதை படிக்கணும்னா, டெமோக்ரஸி, தியரிஸ் ஆஃப் டெமோக்ரஸி, இதை படிக்கணும். இதுக்கப்புறம் 3 முக்கியமான டாபிக்ஸை படிக்கணும். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ரைட்ஸ், இது 3த்தையும் நீங்கள் முடிக்கணும். ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் இருக்கக்கூடிய சிலபஸை படிக்க ஆரம்பித்து இறுதி வரைக்கும் வரணும். ஸோ நான் சொன்ன டாபிக்ஸை படிச்சிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் கவர் ஆகிடும். அடுத்தது பேப்பர் ஏல செக்ஷன் பி, அதாவது இந்தியன் பாலிட்டிக்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாலிட்டிக்ஸ், இதை ஒரு குரூப்பாக நீங்கள் கிளப் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது பேப்பர் 1 செக்ஷன் ஏ, அதாவது பொலிட்டிக்கல் தியரி. இப்போ நம்ம பார்க்குறது செக்ஷன் பி. இதில் நீங்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இதில் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸை படிக்கணும். இதுதான் முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இதை படிக்கணும். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், டிஃப்ரெண்ட் வியூஸ், இதை படிங்க. 3வது நீங்கள் எதை படிக்கணும்னா, இந்தியன் திங்கர்ஸ் அண்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் தாட், இந்த பகுதியை படிக்கணும். இது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து அந்த திங்கர்ஸை படிக்கணும். கௌட்டில்யா, அம்பேத்கர், காந்தி, அரோபிந்தோ கோஷ், டிஃப்ரெண்ட் ஃபெமினிஸ்ட், இவங்களுடைய அப்ரோச்சஸ்லாம் இதில் வரும். இது 3வது. 4வது நீங்கள் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்குள்ளே இறங்கணும். இதில் வரக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரலிசம், லோக்கல் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், இதை முடிக்கணும். அடுத்தது நீங்கள் எஞ்சி இருக்கக்கூடிய டாபிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணணும். கமிஷன்ஸ், பிளானிங் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பார்ட்டி சிஸ்டம், இந்த சீக்வன்ஸில் நீங்கள் முடிக்கணும். இதுக்கப்புறம் 3 முக்கியமான ஏரியாஸ், இது நல்ல ஸ்ட்ராங் கான்செப்ட்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி சிஸ்டம், இதில் ஹெவியாக கான்செப்ட்ஸ் இருக்கும், இதை நல்லா கவர் பண்ணணும். அடுத்தது
இந்த சோஷியல் மூமெண்ட்ஸ் இதையும் கான்செப்ஷுவலாக லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்தது காஸ்ட், ரிலீஜன் அண்ட் எத்னிசிட்டி இன் இந்தியன் பாலிடிக்ஸ், இதுலேயும் கான்செப்ட் ஹெவியாக இருக்கும். இந்த 3 ஏரியாஸை கான்செப்ஷுவலாக நல்லா ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணி வைக்கணும். அடுத்து பேப்பர் 2 இதை நம்ம இன்டெகிரேட்டடாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கும் இந்த பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய இந்த தியரி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் ஹெவியாக கனெக்ஷன் இருக்கும். அப்போது நீங்கள் முதல்ல பேப்பர் 1ல் ஃபஸ்ட்டு 4 டாபிக்ஸ் சொன்னேன் இல்லையா, வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட், ஐடியாலஜிஸ், தியரிஸ் ஆஃப் ஸ்டேட், அடுத்தது பவர், இந்த 4 கான்செப்ட்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பேப்பர் 2ல் நீங்கள் கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸை அப்ரோச் பண்ணணும். கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெத்தடாலஜிஸ் இது ரொம்ப முக்கியம். பேப்பர் 2ல் செகண்ட் நீங்கள் எந்த டாப்பிக்கை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய தியரிஸ் இதை படிக்கணும். இதுலேயும் இந்த கான்செப்ட்ஸ் இருக்கும், ஐடியலிஸ்ட், ரியலிஸ்ட், மார்க்சிஸ்ட், ஃபங்க்ஷனலிஸ்ட், இந்த தியரிஸை நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ஓட இன்டர் கனெக்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு மார்க்சிசம், இதை நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் முடிச்சிருப்பீங்க. பேப்பர் 2 தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸையும் நீங்கள் மார்க்சிசமை லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஆர்கானிக் கனெக்ஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அக்ராஸ் பேப்பர், பிட்வீன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. மூன்றாவதாக நீங்கள் பேப்பர் 2ல் எதை படிக்கணும்னா, இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இதை படிக்கணும். இதில் மெயினாக எந்த மாதிரி டாபிக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் ஆர்டர், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் சிஸ்டம், யுனைடெட் நேஷன்ஸ், அது இல்லாமல் ரீஜனலைசேஷன் ஆஃப் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய கான்செப்ஷுவல் பார்ட்டை நீங்கள் படிக்கணும். ஸோ இது எது கீழே வருதுன்னா, வேர்ல்டு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இதை படிக்கணும். இதில் நீங்கள் ஜிஎஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கக்கூடிய நாலேஜை இதில் அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் நீங்கள் கான்செப்டையும் முக்கியமாக எடுக்கணும். உதாரணத்துக்கு சேஞ்சிங் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் ஆர்டர்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் சூப்பர் பவர், நான் அலைன்டு மூமெண்ட், கொலாப்ஸ் ஆஃப் த சோவியட் யூனியன், யூனிபோலாரிட்டி, ஹெஜிமோனி, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும். ஹெஜிமோனினா என்ன, கோல்டு வார் அலைன்மெண்ட்னா என்ன, நான் அலைன்மெண்ட் அப்படின்ற ஃபிலாசபி என்ன, கம்யூனிசம் என்ன, கேபிட்டலிசம் என்ன, வெஸ்டர்ன் பிளாக் என்ன, ஈஸ்டர்ன் பிளாக் என்ன, தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் என்ன, இந்தியா எந்த பிளாக்கில் கோல்டு வாரில் இருந்தது, இந்த மாதிரி கான்செப்ஷுவலாக நீங்கள் படிச்சுட்டு இதில் ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் படிக்கிற விஷயங்களை அப்ளை பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் எழுதணும். கடைசியாக பேப்பர் 2ல் எந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும்னா, இந்தியா அண்ட் த வேர்ல்டு, அதாவது செக்ஷன் பி இதை படிக்கணும். முதல் 3 டாப்பிக்கை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4வது டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4வது டாபிக் அப்படின்னு சொல்கிறது செக்ஷன் பி. செக்ஷன் பியே ஈஸியாக முடிச்சிடலாம். செக்ஷன் பிக்கு நீங்கள் மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நாலேஜை எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரை ரெகுலராக ப்ராப்பராக படிக்கணும், இன்டெப்த்தாக படிக்கணும். ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் சிலபஸை அப்ரோச் பண்ணணும். அடுத்து ஸ்டடி மெட்டீரியல், ரிசோர்ஸஸ், இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸை வாங்கி படிப்பாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. நமக்கு தேவை இன்ஃபர்மேஷன் கிடையாது, நமக்கு தேவை நாலேஜ். அப்போது இந்த கான்செப்ஷுவலாக நாலேஜை ரிச்சாக அப்டெயின் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நாம் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ரிசோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் 2 சாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். ஒன்று, ஏதாவது ஒரு அகாடமி அல்லது ஒரு டீச்சர் இவங்களுடைய ரெடிமேட் நோட்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு செலக்டிவாக புக்ஸ்லேருந்து சில விஷயங்களை படிக்கலாம். நீங்கள் சுப்ரா ரஞ்சன் மேம் அவங்களுடைய நோட்ஸை இந்தியா ஃபுல்லாக நிறைய மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரிட்டன் நோட்ஸாகவே கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கி வைக்கலாம். பட் ஒன்ஸ் அகேன் இட் இஸ் யுவர் சாய்ஸ். இந்த நோட்ஸை வாங்கி வச்சு அதில் படித்து அதோடு சேர்த்து புக்ஸை நீங்கள் செலக்டிவாக படிக்கலாம். அல்லது நான் கொடுக்கக்கூடிய புக் லிஸ்ட்லேருந்தே நீங்கள் டைரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம்.
ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான். இதுக்கும் அதுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. புக்கிலேருந்து நீங்கள் டைரெக்டாக படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஒரிஜினல் திங்கிங்கை வளர்த்துக்கலாம். அதே டைமில் நீங்கள் நோட்ஸ்லேருந்து படிக்கும்போது டைரெக்டாக கான்செப்ட்ஸை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். யூ கேன் கோ ஃபார் ஐதர் ஆப்ஷன் 1 ஆர் ஆப்ஷன் 2. பிஎஸ்ஐஆருக்கான ரிசோர்ஸஸ் புக் லிஸ்ட்டை நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான புக்ஸை நான் ஓரலாக சொல்கிறேன். பேப்பர் 1 ஓபி கௌபா. ஸோ இவருடைய புக் 2 புக் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் டு பொலிட்டிக்கல் தியரி, வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட். இதை நீங்கள் வாங்கணும். இது வந்து பேப்பர் 1க்கு 2 புக் ஓபி கௌபா. அடுத்தது பிஎல் ஃபாடியா, இது 3வது புக். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் பேப்பர் 1க்கு. புக்குடைய நேம் பிஎல் ஃபாடியா, இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ். இதில் நீங்கள் எந்த ஏரியாஸை கவர் பண்ணணுன்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம், பார்ட்டி சிஸ்டம், ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், approaches to the study of Indian politics, making of constitution, features of constitution, democratic decentralization, அதாவது பஞ்சாயத்து ராஜ், அர்பன் லோக்கல் பாடிஸ், இதை படிக்கணும். அடுத்தது காஸ்ட், கம்யூனலிசம், எத்னிசிட்டி. இந்த டாபிக்ஸை நீங்கள் பிஎல் ஃபாடியா புக்கில் செலக்டிவாக படிங்க. ஆனால் இன்டெப்த்தாக படிங்க. இந்த புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான புக். 4வது புக் இக்னோ புக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் தாட் இன் மாடர்ன் இந்தியா. இந்த புக்கில் நீங்கள் மெயினாக 2 ஏரியாஸை படிக்கணும். ஒன்று இந்தியன் திங்கர்ஸ், இவங்களை படிக்கணும். அடுத்தது பொலிட்டிக்கல் தாட், அதாவது இந்தியன் பொலிட்டிக்கல் தாட். இதை 2யும் இந்த புக்கிலேருந்து படிக்கணும். ஸோ இந்த 4 புக்ஸ் தான் முக்கியமான புக்ஸ். 5வதாக ஒரு புக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இதில் செலக்டிவாக படிக்கலாம், தேவைப்பட்டால் படிங்க. இந்த புக் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், லாங்குவேஜும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது என்ன புக்குனா பாலிட்டிக்ஸ் இன் இந்தியா பை ரஜினி கொத்தாரி. இந்த புக்கு வேணும்னா நீங்கள் வாங்கலாம். புரியுதா? ஸோ 4 இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் பேப்பர் 1. இது இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்க்கு படிக்கக்கூடிய 2 புக்ஸும் பிஎஸ்ஏஆருக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் ஃபார் பாலிட்டி. லக்ஷ்மிகாந்த் புக்கு வந்து பிஎஸ்ஏஆர் கான்செப்ட்ஸை டீட்டெயில்டாக நமக்கு கொடுக்காது. ஆனால் ஒரு சில ஏரியாஸ் மட்டும் நீங்கள் படிக்கலாம். ஃபெட்ரலிசம், ஜுடிஷியரி, கமிஷன்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸ் மட்டும் நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்து படிக்கலாம். இன் எனி கேஸ் லக்ஷ்மிகாந்த் புக்கை நீங்கள் டீட்டெயில்டாக ஜிஎஸ்க்கு படிக்க தான் போகிறீங்க. அடுத்தது பிபின் சந்திரா, இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். இது ஸ்டாண்டர்ட் புக். இதை மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த புக்கில் படிக்கிற நாலேஜையும் நீங்கள் பேப்பர் 1 பிஎஸ்ஐஆருக்கு யூஸ் பண்ணலாம். நான் எப்பவுமே லிமிட்டடாக தான் ரிசோர்ஸஸ் கொடுப்பேன். சொல்லப்போனால் இந்த ரிசோர்ஸஸை முடிக்கிறதே உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பரை ப்ராப்பராக படிங்க. இதுவே போதும். தேவையில்லாமல் நிறைய வெப்சைட்ஸ்குள்ளே போகாதீங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பரை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பேப்பர் 2. இதில் முக்கியமான புக்ஸ் குளோபல் பாலிட்டிக்ஸ் பை ஆண்ட்ரூ ஹேவுட். 2வது குளோபலைசேஷன் ஆஃப் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பை பெய்லிஸ் அண்ட் ஸ்மித், ஜான் பெய்லிஸ் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித். இந்த புக் வாங்கணும். 3வது கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ் இன் இக்னு நோட்ஸ் இதுக்கு இருக்குது. கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ் இதில் நீங்கள் என்ன படிக்கணும்னா கம்பேரிட்டிவ் அப்ரோச், தியரிஸ் ஆஃப் ஸ்டேட், பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ், குளோபலைசேஷன், கான்டெம்பரரி குளோபல் கன்சர்ன்ஸ். இது எல்லாத்தையும் 3வதாக நான் சொன்ன புக்கு, அதாவது இக்னோ நோட்ஸ் ஃபார் கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ், இதில் படிக்கணும். இதை நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம். 4வதாக ஒரு புக் இருக்குது. இந்த புக் கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். தேவைன்னா வாங்குங்க, அப்படின்னா வாங்காதீங்க. இந்த புக் என்னென்னா ஆக்ஸ்ஃபோர்ட் ஹேண்ட்புக் ஆன் இந்தியன் ஃபாரின் பாலிசி பை சி ராஜா மோகன். ராஜா மோகன் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட். இவர் எழுதின புக் இது. இது தேவைப்பட்டால் வாங்குங்க. மற்றபடி நான் முதல்ல சொன்ன 3 ரிசோர்ஸும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மறுபடியும் நியூஸ் பேப்பர் படிங்க, ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிங்க. அது இல்லாமல் நான் சொல்கிற வெப்சைட்டில் நீங்கள் செலக்டிவாக ரெகுலராக நியூஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஐடிஎஸ்ஏ வெப்சைட், ஓஆர்எஃப் வெப்சைட், அது இல்லாமல் EIR.info. இந்த 3 வெப்சைட்ஸில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நியூஸ் பேப்பர் தான் மெயினாக படிக்கணும். ஜெனரலாக ஓஆர்எஃப் வெப்சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், கம்ப்ரஹென்சிவாக இருக்கும். ஸோ இதுதான் ரிசோர்ஸஸ் ஃபார் பிஎஸ்ஐஆர். இந்த ரிசோர்ஸஸை நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். இதை நோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. கடைசியாக ப்ரிப்பரேஷன் பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிஎஸ்ஐஆர் நீங்கள்
3லிருந்து 4 மாதங்களில் கம்ஃபர்டபுளாக முடிச்சிடலாம். ஒரு சில பேர் கொஞ்சம் டைம் அதிகம் எடுக்கலாம். ஆனால் இந்த டைம் பீரியட்லேயே முடிக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இது. ஃபுல் டே படிக்கக்கூடாது. நான் ப்ரிப்ரேஷன் பிளானில் சொல்லியிருக்கேன். ஓவரால் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பிளானில் நான் இன்டெப்த்தாக சொல்லியிருக்கேன். ஆப்ஷனல் படிக்கும்போது ஹாஃப் டே தான் ஆப்ஷனல் படிக்கணும். அவ்வளோதான் நம்மளுடைய மைண்ட் எடுக்கும். 3 to 4 hours ஒரு நாளைக்கு நீங்கள் படித்தா போதும். 3 to 4 monthஸில் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் என்டையர் ஆப்ஷனை கவர் பண்ணிடலாம். அரௌண்டு செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பேசிக் ஜிஎஸ் நாலேஜே இருக்கக்கூடாது, உங்களுக்கு இருக்காது. அப்போ ஆப்ஷனல் எடுத்திங்கன்னா ஒன்றும் புரியாது. அரௌண்டு செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஜான்வரி 1 வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனலை படிங்க. எப்பயுமே சிலபஸ்னுடைய பிரிண்ட் அவுட் உங்கள் கையில் இருக்கணும். பேசிக் புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இக்னோ புக்கிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லது வேறு ஒரு பேசிக் புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொன்ன சிலபஸ் ஃப்ளோவை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த சீக்வன்ஸில் தான் நீங்கள் டாபிக்ஸை படிக்க ஆரம்பிக்கணும். எதை படித்தாலும் எழுதி பார்த்து படிங்க. பேப்பர் எடுத்து பென் எடுத்து கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன பாயிண்ட்டாக எழுதி பார்க்கலாம். இப்படி எழுதி பார்த்தா தான் ப்ராப்பராக நாலேஜ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை குப்பையில் கூட போடலாம். ஆனால் எது படித்தாலும் எழுதி பார்த்து படிக்கணும். தேவைப்பட்டால் நோட்ஸாகவே எடுத்து வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நேரம் இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க. ஆனால் நாலேஜை மூளையில் எப்படி ஏற்றணும்? எழுதி பார்த்தா தான் அது மூளையில் ஏறும். ஏற்கனவே சொன்னது போல் அந்த கான்செப்ட்ஸ்குள்ளே இன்டர் கனெக்ஷனை ஏற்படுத்தணும். பேப்பர் 1 பேப்பர் 2 கான்செப்ட் எப்படி மெர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பேப்பர்ஸ்குள்ளே செக்ஷன் ஏ செக்ஷன் பி எப்படி மெர்ஜ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த கான்செப்சுவல் அனாலிசிஸ்லேயே உங்கள் மூளை இருக்கணும். இன்றைக்கி ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 10 பேஜ் நீங்கள் புக்கில் படிக்கிறீங்க. நாலேஜை எடுத்துடணும், எழுதி பார்த்து எடுத்துடணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ரவுண்டு மறுபடியும் இதை படிச்சிடணும். இதை பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ப்ராப்பராக போகும். ஒருவேளை நீங்கள் அகாடமியில் படிச்சிங்கன்னா கூட இன்றைக்கி பிஎஸ்சிஆர் கிளாஸ் நடக்குதுன்னா நல்லா கவனிச்சுட்டு நாலேஜ் எடுத்துக்கணும். வீட்டுக்கு போய் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ரவுண்ட் அதை படிச்சிடணும். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ரிவிஷன் எவ்ரி 20 days பண்ணிகிட்டே வாங்க. ஏற்கனவே முடித்த விஷயங்களை 20 days ஒன்ஸ் எடுத்து மறுபடியும் படிக்கணும். இதுதான் ரிவிஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முன்னாடி ஒரு 40% சிலபஸ் பிஎஸ்ஐஆர் முடிச்சிங்க அப்படின்னா குட். அட்லீஸ்ட் 40% முடிச்சிருங்க. மெயினாக தியரி பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் சொன்ன சீக்வன்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். கண்ணாமுன்னான்னு படிக்கக்கூடாது. ஃபஸ்ட் பேப்பரில் ஆரம்பிக்கணும், தியரியில் ஆரம்பிக்கணும். 40% முடிச்சிங்கன்னா பெட்டர். அதுக்கு மேலே முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. எஞ்சி இருக்கக்கூடிய 60% சிலபஸை நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆக்சுவல் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி என்டையர் பிஎஸ்சிஆர் சிலபஸை 2 ஃபுல் ரிவிஷன் நீங்கள் செஞ்சுருக்கணும். அடுத்த விஷயம் ப்ராக்டிஸ். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த உடனே ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. டைரெக்டாக மற்றவங்களோட ஆன்சரை பார்த்து காப்பி பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. திஸ் இஸ் சூசைட், டு நாட் டூ இட். பிஎஸ்சிஆர் ஆப்ஷன் படிக்க ஆரம்பித்து முதல் ஒரு மாதம் என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாருங்கள். சால்வ் பண்ணாதீங்க, பாருங்கள் போதும். ஆனால் டெய்லிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அன்னன்னைக்கு எந்த டாபிக் படிக்கிறீங்களோ அதில் நீங்களாகவே சிம்பிளாக கேள்வி எழுதி ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு 50லேருந்து ஒரு 100 வார்த்தைக்கு நீங்களே ஆன்சர் பண்ணலாம். உதாரணத்துக்கு, வாட் இஸ் ரியலிசம்? இன்றைக்கி ரியலிசம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. நீங்களே கொஷின் ஃப்ரேம் பண்ணி 100 வார்த்தைக்கு எழுதுங்க. புரியுதா? வாட் இஸ் லிபரல் ஐடியாலஜி? 100 வார்த்தை. ரைட் அபவுட் மார்க்சிசம் 100 வார்த்தை. இந்த மாதிரி எழுதணும். இதை கண்டிப்பாக எழுதணும். நிறைய பேர் டேரெக்டாக ப்ரீவியஸ் கொஷின் சால்வ் பண்ணுவாங்க. மார்க் வராது ஆக்சுவல் எக்ஸாமில். ஏன்னா பேசிக்ஸாக அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் ஆன்சர் எழுதும்போது பேசிக் பாயிண்ட்ஸ் இருக்காது. டேரெக்டாக அட்வான்ஸ்டாக பாயிண்ட் எழுதுவாங்க. அவங்களாம் அட்வான்ஸ்ட் நினச்சிட்டு எழுதியிருப்பாங்க. ஆனால் கான்செப்ஷுவலாக அந்த ஆன்சர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். இந்த தவறை பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை கோ த்ரூ பண்ணணும். டெய்லி ஆன்சர் ரைட்டிங் நீங்களே பண்ணணும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும்னு. பிஎஸ்சிஆர் ஆப்ஷனுக்கு செப்பரேட் ஆன்சர் ரைட்டிங்லாம் கிடையாது. ஜிஎஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணுறீங்களோ அதே தான் பண்ணணும். நம்ம சேனலில் ஆன்சர் ரைட்டிங்கு கைடன்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். கொஷினை படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிஎஸ்ஐஆரில் கெயின் பண்ண நாலேஜை பேப்பரில் இறக்கணும். அவ்வளோதான். பிஎஸ்ஐஆர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்டோட சேர்ந்த கீவேர்ட்ஸ் இதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கணும். சுற்றி தேவையில்லாமல் எழுதக்கூடாது. ஸோ முதல்ல நீங்கள் பேசிக் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும்.
ஆன்சர் ரைட்டிங்கில் பேப்பர் 1ல் நீங்கள் திங்கர்ஸ் அவங்கள கோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமாக. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் திங்கர்ஸ் அந்தளவுக்கு கோட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு சில இடங்களில் தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கோட் பண்ணுவோம். மெயினாக இந்தியன் திங்கர்ஸை அதிகமாக கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவைப்படுற இடத்துல ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக நீங்கள் எழுதலாம். ஃப்ளோ சார்ட் போடலாம், அல்லது நீங்கள் பாக்ஸஸ் போட்டு டெபிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனை வைக்கலாம். பட் அது தேவையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். டிஸ்கிரிப்டிவாகவும் எழுதிட்டு ஸ்கீமேட்டிக்காகவும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தேவை இல்லாமல் எதையும் ஆன்சரில் நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் மற்ற பேப்பர்ஸ் மாதிரி நீங்கள் ரொம்ப ஃபேக்சுவலாக பிஎஸ்ஐஆர் எழுதணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு ஜியாகிரஃபியில் டைரெக்டாக ஃபேக்ட்ஸ் எழுதிடணும். இது அப்படி கிடையாது. உங்கள் ஓன் லாங்குவேஜில் எழுதலாம். லாங்குவேஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், கான்செப்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை நல்லா புரிஞ்சுங்க, புரியுதா? ஸோ கான்செப்ட் அனாலிசிஸ், இதுக்கு தான் ஆன்சர் ரைட்டிங்கில் யூபிஎஸ்சி வேல்யூ கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணுறீங்க. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேப்பரை சால்வ் பண்ணுங்கள் போதும். முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுங்கள். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுலேயும் சால்வ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணுங்கள். மெயின்ஸ் எக்ஸாம் வரும்போது கடைசி 2 மாதம் ஏதாவது ஒரு அகாடமியில் மாடல் டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் பிஎஸ்ஐஆருக்கான ப்ராக்டிஸ்லே இருங்க. டெஸ்ட்டை நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அளவாக எடுக்கணும். ஆனால் இந்த அப்ரோச்சை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 240 245 பிஎஸ்ஐஆரில் எடுத்துடலாம். எந்த அளவுக்கு பெட்டராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க்ஸ் அதிகமாகும். நல்ல பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு 280 அண்ட் அபவ் கூட வந்துடும். ஸோ பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்ஐஆரில் ஒரு நல்ல ஸ்கோரோட செலக்ட் ஆவீங்க. நன்றி.